தென்றல் வாடி எங்கு சென்றாலும் தமிழரின் பெருமை வாடாதென்பதை வலிந்து கூறி என்னை தமிழாளாவையை வணங்கி கடற்புலிகள் எனும் தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். தமிழீழத்தின் பெரும்பகுதி கடலால் சூழ பெற்றது. அதனால் அது நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இதனை நன்கு உணர்ந்த தலைவர் மாமா 1984 ஆண்டில் தமிழீழ கடற்படையை கடற்புறா என்ற பெயரோடு தொடக்கி வைத்தார். அதன் பொறுப்பாளராக கர்னல் சங்கர் அவர்கள் விளங்கினார். 1991 ஆண்டு விடுதலை புலிகளின் கடற்புலிகள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதன் சிறப்பு தளபதியாக பிரிகேடியர் சூசை அவர்கள் நியமிக்கப்பட்டார். அதன் வளர்ச்சி பாதையில் கடற்புலிகள் மகளிர் படையணியும் உருவாக்கப்பட்டது. கடற்கரும்புலிகளின் பெரிய சாதனைகளால் தமிழீழ விடுதலை போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்பட்டது. ஸ்ரீலங்கா அரசு எதிர்பார்க்காத மிக பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி எமது கடற்பாதுகாப்பை கடற்புலிகள் அணி நிலை நிறுத்தியது. தமிழீழ தேசத்துக்கான கடல் வழி வளங்கள் பணியினையும் இது சிறப்பாக செயற்படுத்தியது. எமது மக்களின் வாழ்வாதாரமான மீன்பிடி தொழிலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய ஸ்ரீலங்கா கடற்படையை ஓட விரட்டியது. தமக்கு தேவையான படகுகளை அனைத்துலக தரத்தில் வடிவமைத்து உருவாக்கிய பெருமை கடற்புலிகளின் வியத்தகு வரலாற்று பக்கங்கள். வல்லரசு நாடுகளுக்கு சவால் விடும் சக்தியாக கடற்புலிகள் வளர்ந்து நின்றனர். கடலிலே காவியம் படைப்போம் என்ற முழக்கத்தோடு ஆயிரம் கடற்புலிகள்